வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நம்மளுடைய 250 டேஸ் சேலஞ்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏனென்றால் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். அந்த இலக்கு எல்லாமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய அரசு வேலை என்பது தான். அரசு வேலைக்காக தான் நம்மளுடைய அருதினமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கான உழைப்பை போட்டுட்ருக்கோம். எவன் ஒரு உழைப்பை சரியாக போடுகின்றானோ அவனுக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம செய்கின்ற செயலை கரெக்டாக செய்கின்றோமா, நம்மளுடைய செய்கின்ற செயல் கரெக்டாக இருக்கிறதா, அது தொடர்ச்சியாக இருக்கிறதா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏனென்றால் ஒரு செயல் ஒரு நாள் செய்துவிட்டு மறுநாள் வெற்றி காண முடியும் என்றால் அது சாத்தியமற்ற ஒரு செயல். ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம் இன்றைக்கி நான் படிச்சுட்டு நாளைக்கு பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்றது வந்து சாத்தியமற்றது. ஒரு தேர்வுக்கு நம்ம செல்லும் பொழுது அந்த தேர்வுக்கு தேவையானதை அனைத்தும் நம் அழகான ஒரு பயிற்சியை கொண்டு நாம் செல்லும்போது தான் வெற்றி என்பதை நம் இலவாக நம்மால் பெற முடியும். அதனால் தினமும் நம்மளுடைய உழைப்பை போடுங்கள். அதிலிருந்து கண்டிப்பாக நமக்கான ஒரு ஊதியம் என்பது தான் நம்மளுடைய வெற்றியாக இருக்கும். அதனால் நம் அனைவரும் ஒரு மனதோடு நம்ம படிக்க தொடங்குவோம். அப்படி தொடங்கிட்டால் நம்மளுடைய 250 டேஸ் சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 70 முதல் 80% சிலபஸை கவர் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுடைய கொஷின் இருக்கும். எல்லா வெரைட்டியும் இதில் எல்லா வகையான கொஷின்ஸும் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்க. இது இல்லாமல் நம்ம லிங்க்லேயும் 6 கொஷின், நம்ம 6 to 7 கொஷின் நம்ம கொடுக்குறோம். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு மேக்ஸ்ன்றதெல்லாம் வந்து கண்டினியூவாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சில சம்மெலாம் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். அதெல்லாம் போட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்பவும் போல தான் தமிழ் என்பது ஒரு பெரிய கடல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கல. அப்போ நம்ம தமிழ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம கேட்காம கொஞ்சம் மாறுபட்ட வினாக்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்றக்காக என்ன பார்த்தீங்கன்னா விடுபட்ட சொற்கள். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருப்போம் மேக்ஸில் தான் நம்ம வந்து விடுபட்ட நம்பரை கண்டுபிடிங்க, விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழிலும் விடுபட்ட இது இருக்குது. அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் பாரம் சுமக்கின்றவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ அப்பா கிட்ட போயிட்டு கூட நம்ம ஒரு காசை கேட்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு சாதாரணமானது அந்த 100 ரூபா. ஆனால் அந்த 100 ரூபா ஒரு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சுமைகளை சுமக்கின்றார் என்பது அவருக்கு தான் தெரியும். அப்போ நமக்கு சாதாரண விஷயம், அந்த சுமையை யார் சுமக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அது ஒரு பெரியது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவோம், இந்த ஊரில் திருவிழாப்போ முருகருக்கு காவடி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம நினைப்போம், அட காவடி தானப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னப்பா இங்கே பக்கத்து வீடு தானே அப்படின்னு. ஆனால் அந்த காவடி எடுத்துகிட்டு நடந்து ஒவ்வொரு தெருவாக போகும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சுமைகள். நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது சிறிதாக தான் தெரியும். அதை சுமக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய சுமையை பற்றியான முழு வலிமையும் நம்மளுக்கு தெரியும். அதனால் சுமை என்பது அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் சுமப்பவர்களை வைத்தே இருக்கிறது. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா என்ன சார் சொல்லியிருக்காங்க, ஓகேவா, பாரம் சுமக்கின்றவனுக்கு தான் தெரியும். அப்போ அது எந்த பாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவடி என்பது இதற்கு சரியானது, ஓகேவா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் மாதம் பிறையனை கண்ட மாதிரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ எந்த மாதம், நம்மளுடைய கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ சொல்லியிருப்பாங்க. கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மழை பொழிவான ஒரு காலமாக இருக்கும். அந்த மழை பொழிவான காலத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறை என்றால் நிலவு, ஓகேவா. அப்போ அந்த நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மழை பொழிந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கார்த்திகை மாதம்லாம் தெரியும், கார்த்திகை மாதம்லாம் பயங்கர ஒரு இடியுடன் கூடிய மழையெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்கூலில் நிறைய லீவ் விட்டுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதுமாரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலவை பார்ப்பதற்கு ரொம்ப இலவாக இருக்கும். அதை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவடி கார்த்திகை என்பதுதான் கரெக்ட், ரைட், ஓகேவா. அப்ப தை மாசத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா. தை மாதத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்கு. என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் அப்படின்னு இருக்கு, ஓகேவா. தை திங்கள் 2ஆம் நாள். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளுவருடைய பிறந்த நாள் தை திங்கள் 2ஆம் நாள், ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தை தான் இருக்குது. அப்போ நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை திங்கள்ன்றது வந்து 2 விதமாக இருக்குது. திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று இருக்குது, திருவள்ளுவர் தினம்னு ஒன்று இருக்குது. திருவள்ளுவர் தினம் தான் தை திங்கள் 2ஆம் நாள் சொல்லிட்டேன். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்பது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழனாக இருந்து தமிழை கற்றுக்கொள்வதை விட ஒரு ஆங்கிலேயராக இருந்து மதத்தை பரப்ப வந்த மனிதனை கூட தமிழ் மாற்றுமே முடியும் என்றால் அது தமிழுக்கு மட்டும்தான் இருக்கும்.
ஒரு மதத்தை என்ன சொல்லணும்னா அவர் பின்பற்றிய ஒரு மதத்தை நம்ம இந்தியாவுக்கும் நம்ம தமிழகத்திற்கு அதை வந்து பரப்புவதற்காக வந்தார். ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய இலக்கியம் இலக்கணத்தையும் படித்து அவர் மாறிவிட்டார். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழுடைய பண்பாடும் தமிழுடைய இலக்கியத்துடைய கதைகளும் அதோடைய இலக்கிய சுவைகளும் எந்த அளவுக்கு அவர் சுவைத்திருந்தால் அவரே மாறியிருப்பார் என்பதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய ஜிவி போப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி போப்புடைய வாழ்க்கை வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம எக்ஸாம் சைடில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிவி போப்பை பற்றி குறைந்தது 2 வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். ஏன்னா ஜிவி போப்பு அந்த அளவுக்கு அதிகமாக இது பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி போப் ஆங்கிலத்தை முதல்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிவி போப்பு தான் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இன்னொரு உங்களுக்கான கொஸ்டின், வீரமாமுனிவர் எந்த மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார்? அதை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி போப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறானது அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1820ஆம் ஆண்டு ஓகேவா பிரான்ஸ் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்வர்ட் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போப் கோதரியா யோக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறு, இதை விட்டுருங்க ஓகேவா. மகனாக பிறந்தார். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஓகேவா. ரொம்ப முக்கியமானது, இதை கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த வருஷம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820 தான் யார் பிறந்திருக்காரு? ஜிவி போப் பிறந்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கத்தில் சந்தோம சமயத்தை பின்பற்றியவராகவும் அவர் ஒரு போப்பாக இருந்தார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை பரப்புறவங்க இருக்காங்கல்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மள சர்ச்செல்லாம் நம்ம பார்த்தா தெரியும், அந்த போதனை செய்பவர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த போப் அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னணியில் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சமய பணியும் அவர் ஆற்றியிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இங்கே இருந்திருப்பாரு, நம்ம சென்னையில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு போயிட்டு தான் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அதில் வந்து தீவிரமாக செயல்பட்டிருப்பார். அப்போ இதுவும் சரிதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850ஆம் ஆண்டு ஓகேவா திருமணம் செய்து கொண்டு தம் மனைவியுடன் தமிழகத்திற்கு வந்தார். எங்க வந்தார்? ரொம்ப முக்கியமானதுங்க, தஞ்சை ஓகேவா. தஞ்சையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமய பணியாற்றுவதற்காக வர. ரொம்ப முக்கியமான பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலிலாம் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நம்மளுடைய தோழர்கள்லாம் போயிட்டு வேலைக்கு போகிறாங்களே, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி விட்டு தான் போனாங்க. ஆனால் தமிழ் மீது எந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதன் காதல் கொண்டு இருந்தால் தன் கட்டிய மனைவியை கல்யாணம் பண்ணது அவருடைய ஊரில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் மீது எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அவர் அங்கிருந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு அவர் மனைவியை கூட்டிட்டு வந்திருப்பார். அப்போ எந்த அளவுக்கு அவர் தமிழை நேசித்தார் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த ஊருக்கு அவர் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் பிறந்த வருடம் 1820. அவர் திருமணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850. அப்போ ஒரு 30 வயசுல அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் திருமணம் பண்ண உடனே தமிழகத்திற்கு வந்தார். முக்கியமான விஷயம் எந்த மாவட்டத்திற்கு வந்தார்ன்றதான். எந்த மாவட்டத்துக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா தஞ்சையில தான் முத வந்தார். எல்லாருமே சொல்லுவாங்களே தஞ்சம் புகழுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள நம்ம தஞ்சம் பிழைக்க போறேன்றாங்களே. அப்ப ஜிவி போப்பு எங்க தஞ்சம் பிழைக்க வந்தாரு? தஞ்சாவூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. தஞ்சம் பிழைக்க வந்த இடம் தஞ்சாவூர் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாருங்க, இது வந்து சம்மதமேல ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அப்போ ஆப்ஷன் பியும் அது கரெக்ட், சியும். அடுத்து என்னன்னா பாண்டிய நாட்டில் மீன் சின்னம். பாண்டியருக்கும் ஜிவி போப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்மதமே இல்லை, ரைட் ஓகே. அப்போ தவறானதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அப்போ ஒன்று ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமானது. ஜிவி போப்பை பற்றி நமக்கான வினாக்கள் வரும். அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இறந்து போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே எவ்வளோ காசு சேர்த்து வச்சுக்கிறோம், அந்த எந்த பணத்தை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இறக்கும் போது கூட என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனைலாம் இருக்கும். ஆனால் தமிழ் மீது எந்த அளவுக்கு அவர் பற்று கொண்டார், அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நான் இறந்த பின்பும் என்னுடைய கல்லறையின் மீது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு என்னுடைய கல்லறையில் எழுதுங்க அப்படின்ற. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, இறந்த பின்பும் நான் தமிழை நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு தமிழ் மீது நேசம் பற்று கொண்டவர்ன்றதான் நம்ம ரொம்ப முக்கியமானதா பார்க்கணும். அடுத்து என்ன சொல்ல, இந்தியாவின் பின்வரும்
தேர்தல் சீர்திருத்தங்களின் குழுக்களின் கால வரிசைப்படுத்துக. இப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு கமிட்டி எப்பவுமே போடுவாங்க. நம்மளுக்கு கூட இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சென்ட்ரலில் வந்து கமிட்டி போட்டு நம்மளுக்கு வந்து தமிழகத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற எப்படி நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கும், எந்த தேதியில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கமிட்டி இங்கே அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு குழு அமைச்சு விட்டு அந்த குழுவை ஆராய்ச்சி செய்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளோடும் கலந்து யோசித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டேட்டுக்குள்ளே இந்த தேதியை வச்சுக்கலாம், இந்த டேட்டில் நம்ம கவுண்டிங் வச்சுக்கலாம் அப்படின்றது அவங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு குழுக்கள் தான் முடிவு பண்ணி என்ன பண்ணால் நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லும். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கரெக்டான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு விடுவாங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குழு ரொம்ப முக்கியமானது. இதில் தேர்தல் குழுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேர்தல் குழுவை என்ன சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அது வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற குழுலாம் அந்த குழு பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டது அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. அந்த வருஷத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கால வரிசைப்படுத்த முடியும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்கா குழு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஓகேவா. வேளாண் குழு 1993. அடுத்து வர்மா குழு 1913. தினேஷ் 1990. அதுக்கப்புறம் தார் குந்தா குழு 1974. இதுதான் இந்த காலவரிசை பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தலுடைய சீர்திருத்த குழுக்கள் இருக்குங்களே, அந்த சீர்திருத்த குழுக்களை இந்த காலவரிசை பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவாக வந்து செயல்பட்டுருக்கும். அந்த குழு வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த குழு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1974 ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1999 இது வந்து செகண்டு. அடுத்து தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993 அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு. அடுத்தது 2010 டங்கா குழு வந்து பார்த்தீங்கன்னா 4. அடுத்தது வர்மா குழு வந்து பார்த்தீங்கன்னா 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால வரிசை வரையில் தான் நம்மளுக்கு இருக்கும். ரைட், ரொம்ப முக்கியமானது. 4க்கு அப்புறம் 5 4க்கு அப்புறம் 2 1 அடுத்தது 3. இந்த காலவரிசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குழுக்களானது செயல்பட்டிருக்கும். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த நோபல் பரிசு எதற்காகலாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்க்கணும். நோபல் பரிசு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு நினைவு பரிசாக வழங்கக்கூடியதாக இருக்குது. அந்த நினைவு பரிசு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் எந்த ஒரு செயல்பாடுகள் ஏதாச்சும் ஒரு இலக்கியம் இலக்கணம் அல்லது ஏதாச்சும் ஒரு துறையை சார்ந்து அதில் மேன்மை பெற்று இருக்க வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை அடைந்தவர்களுக்கு தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த நோபல் பரிசை கொடுப்பாங்க. அந்த நோபல் பரிசை கொடுக்குறவங்க ரொம்ப ஒரு முக்கியமான அது ஒரு நினைவு பரிசாக இருக்கும். அப்படிப்பட்ட நினைவு பரிசில் நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வாங்கினது எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவத்தில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தியதை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு யார் தான் நம்மளுக்கு தெரியும். அமைதினாவே அது அன்னை தெரசா தான். இப்போ கூட யாருன்னா வந்து புகழ்ந்து பேசணுன்னது ஒருத்தவங்க பேசாத உண்மையாக இருந்தால் போதும். ஓகேவா, ஆமாம் நீங்கள் பெரிய அன்னை தெரசாவா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்குறோம். அப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ அன்னை தெரசான்றவங்க எந்த அளவுக்கு அவங்க பண்பட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு அமைதி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதியோடு இருந்ததால் தான் அவங்களை என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை 400 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அவங்களுடைய பண்புகள் இன்னும் மேன்மை தான் பெறும். அதற்கு காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள் தான். எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருந்தால் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அன்னை தெரசான்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க எல்லாரும் தொழுநோயால் பார்த்தாலுமே தூரம் தள்ளி போகிற காலத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா தொழுநோய் தானே அப்படின்ட்டு அவங்க தன் மீது துணியை உடுத்தி கொண்டு
அவர்களை இட்டுட்டு போயிட்டு அவர்களுக்கு பராமரித்து அவர்களுக்கும் மறுவாழ்வு கொடுத்தார். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணாங்க. அப்படி பண்ணதால் தான் அவங்களை இன்னமும் நம்ம என்ன பண்ணுறோம், போட்டுட்டு இருக்கோம். அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்காக நோபல் பரிசு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலக்கணம் தனி இலக்கியம் தனி அப்படின்னு இருக்கும். அப்போ இலக்கணத்திற்காக நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்மளுடைய இலக்கியத்துக்காக, தமிழில் ஒரு இலக்கியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கு தான் வந்து நோபல் பரிசை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டு. அடுத்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமிர்த்யா சென் அப்படின்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இவர் யார் தான், பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து உங்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்றத மறக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, ரெண்டு சரி. ரெண்டு சரின்னு ஒன்னே ரெண்டு தான் சரி அப்படின்னு இல்லை, ரெண்டு ஆன்சர் அதுக்கு சரியா இருக்குது. ஆக்சுவலாக அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஓகேவா சரி அப்படின்னு கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு துறை இருக்கிறது, ஒரு தொழில் இருக்குதுன்னா அது எந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற எந்த ஒரு துறையிலும் தன்னிடம் வந்து கீழே வந்தவர்கள் கற்றுக்கொண்டால் மேலே போய்விட்டால் நம்மளை மதிக்க மாட்டாங்களோ எண்ணி பார்க்குற அந்த உலகத்தில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவன் கூட எட்ட முடியாத உயரத்திற்கு எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிற ஒரே ஒரு நல்ல உள்ளம் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்கள் மட்டும்தான் தம் கிட்ட படிக்கின்ற பிள்ளைகள் என்ன பண்ணும், ஆசிரியர் என்ன பண்ணா ஆசிரியரோட படித்து முடிச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட படித்த ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவர் கலெக்டராக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். அப்போ எல்லாரையும் உருவாக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி வந்து அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான பணி. இப்போ இந்த ஆசிரியரை பற்றி ஏன் இவ்வளோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்காருங்களே, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திரத்திற்கு பின்பு ஓகேவா முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அவருடைய பிறந்த நாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா கொண்டாடுறோம், ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா இப்போ சமீபத்தில் ஆசிரியர் தினம் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தால், இல்லை உங்களுக்கு ஆசிரியர் பிடிக்கும் அப்படின்னா எந்த டேட்டு ஆசிரியர் தினன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆசிரியர் பிடிக்கும், ஒன்று காலேஜா இல்லை ஸ்கூல் டீச்சரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கான தேசிய விருது எந்த ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியராக இருந்தாங்க, எல்லாருமே கௌரவிக்கிறாங்கல்ல, அப்போ நம்மளை எல்லா செயலுக்கும் கௌரவிக்கிறவங்கள, எல்லா செயலுக்கும் உருவாக்கக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மேன்மைப்படுத்தி காமிக்கணும்ல. அப்படி மேன்மைப்படுத்தி காமிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுக்கும் ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஆசிரியருக்காக ஒரு தேசிய அளவில் ஒரு விருது வழங்கப்பட்டது. அப்போ அந்த விருது எந்த வருஷத்துலேருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் என்ன சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சிந்து நதி தடுப்பு அப்படின்னு இருக்கும். சிந்து நதி தடுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1960 வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி தடுப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முத கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் இருக்குங்களே ஓகேவா, அனிமல்ஸுக்கான பாதுகாப்பு இதுவை கொண்டுட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா 62ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 62ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போர் வந்ததுன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும்
இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த போருக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அடுத்தது இன்னொரு போர் ஏற்பட்டது. அந்த போரை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான இயரை மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறீங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னு ஒன்று நடந்தது. அந்த போர் எந்த இயர் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கான தேசிய விருது எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது? 1958 இருந்து தான் என்ன பண்ணுது, தொடங்கப்பட்டது. ரைட், ஓகே. அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்பவும் போல தான் எங்கே சுற்றி எப்படி சுற்றி வந்தாலும் கணக்குக்கு வந்து நின்றுவோம். கணக்கு இல்லாமல் நம்மளுக்கு என்னது கொஷினே கிடையாது. ரைட், ஓகே. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காம்போ அப்படின்னாவே என்ன இருக்கும், இப்போ நிறைய ஆஃபர் வருதுங்களே, இது வாங்கினா இது ஃப்ரீ, ஓகேவா, இது கூட இதை சேர்த்து காம்போவும் அமுச்சு விட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ட்ரெஸ் வாங்கினா இந்த பெண்ணு இலவசம் அப்படின்ற ஒரு காம்போவை கொடுக்குறாங்களா? அப்போ காம்போ என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா எல்லாமே டோட்டலாக சேர்த்து கொடுக்குறதா ஒரு காம்போவாக கொடுக்குறது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கியிருந்தா தெரியும். அது வந்து சாதாரண இடத்துல இல்லை. நம்ம இப்போ பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த 1 இயர்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டி அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவோம்னா பிரின்சிபாலுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு 1 இயருக்கு இருக்குங்களே, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு தரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தந்தால் தான் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி போட்டு கொடுத்தால் தான் எது, கூட்டு வட்டி. இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு போட போகிறோமா சார்? சத்தியமாக கிடையாது. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வச்சு தான் போட போகிறோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரை பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேவா என் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% கொடுத்துட்டு ஓகேவா பார் ஆனுவலுக்கு 2 இயர்ஸுக்கானது கேட்குறாங்க. அப்போ 2 இயர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு விஷயத்த சொல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 இயர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-1 மெத்தட். அதே 3 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-3-1 மெத்தட் அப்படின்னு நான் வச்சுங்க. 4 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-6-4-1 மெத்தட். இந்த ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுங்க, நம்ம ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் ஃபார்முலாவே நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இதை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணலாம். அப்போ என்ன சார் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரை பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயரா 3 இயரா 4 இயரா இதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட்டே அனலைஸ் பண்ணுவோம். அப்போ 2 இயர் அப்படின்னும் போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயருக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2-1 மெத்தட். 2 இயருக்கு என்ன மெத்தடு, 2-1 மெத்தட் அப்படின்ட்டோம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன சார் பார்க்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துறாங்க, 5%. அமௌண்ட் எவ்வளோங்க போடலாங்களா, அமௌண்ட்டு 20,000. அப்போ எவ்வளோ, 5% தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். அப்போ 5% போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஆல்ரெடி பர்சன்டேஜில் சொல்லியிருக்கோம். 1%னா 2 0 ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே 10%னா 1 0 ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, 5% கேட்குறாங்க. அப்போ 1க்கே இல்லை 5க்கே இல்லை 2ஆம் கட்டான இடையில இருக்குதுன்னா அப்போ இங்கே என்ன அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு 10 கண்டுபிடிச்சிடலாம். 10ல் பாதி தான் என்னது 5%ங்களா. அப்போ 10% கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 5% நம்மளால சால்வ் பண்ணிடலாம்ல. அப்போ 10%னா என்ன ரூலு, 10%னா ஒரு 0 ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு 0 ரிமூவ் பண்ணிடலாமா, ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ, 10%க்கு 2,000. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 5%. அப்போ 2,000ல் பாதி தான் 5%. அப்போ 5% எவ்வளோ இருக்கும், 1000 rupees. அடுத்தது ஃபஸ்ட் இயருக்கு, அடுத்து செகண்ட் இயர் போகலாமா. செகண்ட் இயருக்கு என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் 5% கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு 5% டேரெக்டாக நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா 10% தெரியும். 10% என்ன ரூலு, ஒரு 0 ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ, 100ன்றது 10%. நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 5%. அப்போ 10ல் பாதி தான் எவ்வளோ, 5%. அப்போ இதில் பாதி எவ்வளோங்க, 50. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ என்ன சார் பண்ணணும், அப்படியே கிராஸில் இருக்கிறது அதுக்கு நேராக இன்ட்டு பண்ணிட்ட வேலை முடிஞ்சு போச்சு. இதை இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், 2000. இது இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், 50. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ரைட், ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நினைப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும், நம்மளுக்கு இயரை பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகேவா, பிளட் ரிலேஷனை பற்றி நம்மளுக்கு கொஷின் வந்திருக்கு. பிளட் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஷின் வந்துகிட்டே இருக்குது இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்து ஓகேவா. என்னன்னு பார்த்தோன்னா ரத்த உறவுகள் சொல்லுவாங்க. நம்ம உறவுகளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சார் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நம்ம நிறைய ஷார்ட்கட் வச்சுலாம் போட போகிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 வட்டத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி அப்படின்னு இருக்காங்க. ஏ என்பவர் பி உடைய சகோதரர் அப்படின்னு இருக்காங்க. ஏ என்பவர் யாருக்கு, பிக்கு பிரதர் அப்படின்னு இருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து முடிச்சு அடுத்து என்ன சொல்லிக்கிறேன்னா சி ஓகேவா, சி இஸ் த மதர் ஆஃப் பி அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, சி என்பவர் பியின் தாய். சி என்பவர் யாருக்கு தாயே, பிக்கு தாய். அப்ப தாய் மேல போவாங்களா கீழே வருவாங்களா, மேலதான் கண்டிப்பா, சி உடைய தாய். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஏனில் டிக்கு சாரி இங்க விட்டுட்டுமா, டி என்பவர் சிக்கு தந்தை. டி என்பவர் சிக்கு தந்தை. சி இங்க இருக்காரா, சிக்கு தந்தை தான் யாரு, டி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்களுக்கு அம்மா, அம்மாவுடைய அப்பா தான் யாரு, இந்த டி. இப்ப என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிக்கு ஏ என்ன உறவு, டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், இவர் யாரு, இவருடைய அண்ணனோ தம்பியோ ஓகேவா, யாரோ ஒருத்தவங்க. அப்போ தம்பிக்கு அம்மானா இவருக்கு என்னதான், இவங்க அம்மா தான். தம்பிக்கு இவர் என்ன வேணும், அம்மாவுடைய அப்பா, இவருக்கு கிராண்ட் ஃபாதரா. அப்போ இவருக்கு என்னதான் வரும், ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, பிரதர் அப்படின்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இவருக்கு என்னதான் வரும், கிராண்ட் ஃபாதர் தான் வரும். அப்போ டி என்பவர் யார் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, கிராண்ட் ஃபாதர். ரைட், ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட், ஓகே. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் என்ன இது டவுட்டுன்றதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இதில் சில கொஷின்லாம் கொடுத்துருக்கோம், அந்த கொஷின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.